கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று. அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், மார்க்கு 16வது அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும்போது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாளும் அவளோடு கூட சேர்ந்த சகோதரிகளும் இயேசுவின் கல்லறையின் இடத்துல அவருடைய செத்து போன அந்த சரீரத்தை பார்க்கும்படி அவர்கள் போனார்கள். அங்கே அவர்கள் கல்லறை அருகே வந்த போது, ஐயோ, இவ்வளவு பெரிய கல் ஒன்று அடைத்திருக்கிறதே, இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு கல், நம்மால் முடியாத ஒரு காரியம், நம்மால் செய்யக்கூடாத ஒரு காரியம், இதை எனக்காக எங்களுக்காக யார் செய்வார்கள் என்று சொல்லி இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவரோடு ஒருவர் அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஏறிட்டு பார்த்த போது அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா, ஆமேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த கல் புரட்டக்கூடாததாய், மிகவும் பெரிதானதாய், உங்க பலத்துக்கு மிஞ்சினதாய் அது காணப்படுகிறதோ, அதை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக புரட்டி தள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமேன். அது வியாதியாகிய கல்லாய் இருக்கலாம், அது வேதனையாகிய கல்லாய் இருக்கலாம், அது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாய் இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப காரியமாய் இருக்கலாம். எந்த கல்லை நீங்க யாராலும் புரட்டி தள்ள முடியாது என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பிரயாசப்பட்டு இதுவரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாதபடி, அசைக்க முடியாதபடி காணப்படுகிறதோ, அந்த காரியங்களிலே தேவனாகிய கர்த்தருங்கனால ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படி அவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா, ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நம்மிடத்துல அன்பு கூறுகிறோம். பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நீர் செய்து கொடுக்கிறவர் அப்பா. இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்? இந்த காரியத்தை எனக்காக யார் செய்து முடிக்க முடியும்? இதுல நான் ஜெயம் எடுப்பேனா? இதுல ஒரு விடுதலை எனக்கு கிடைக்குமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்குமா? இப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சந்தோஷத்தை தடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, எல்லாவற்றையும் அடைத்து வைத்து எதையுமே அனுபவிக்க முடியாதபடி உங்களை தனித்து விட்டு உங்களை ஏமாற பண்ணி கலங்கடிக்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில ஆமேன் புரட்டி தள்ளுகிறார், புரட்டி தள்ளுகிறார். தண்ணீரற்ற குழிகளில அட்டைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களே, உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன், ஆமேன். தண்ணீரற்ற குழிகளில இன்றைக்கு குடும்பங்களை, பிள்ளைகளை, அன்றைய குடும்ப நபர்களை அடைத்து வைத்து ரட்சிப்புக்குள்ள வர முடியாதபடி, தேவ பிள்ளைகளை வாழ முடியாதபடி, அநேக பாவ அடிமைத்தனங்களுக்குள்ள அடைத்து வைத்திருக்கிற எல்லா கல்லுகளையும் தேவனாகிய கர்த்தர் நல்ல புரட்டி தள்ளி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரார். இந்த ரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.